போலீசார் தனி கவனம் செலுத்த வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சம்பளம் குறைக்கப்பட்ட ஐடி ஊழியர்களின் வாழ்க்கை முறையில் தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டிருப்பது ஒருபுறம் என்றால், அதனால் அவர்களின் குடும்ப வாழ்க்கையே பறிபோகும் பரிதாப நிலை மற்றொரு புறம். கழிவிறக்கத்துடன் மிதமிஞ்சி போகும் போதை பழக்க வழக்கங்களால் அவர்களில் பலருக்கு குழந்தை பேறு கூட பாதிக்கப்படுவதாக கூறுகிறார்கள் மனநல மருத்துவர்கள். ஐடி ஊழியர்களின் புதிய பிரச்சனைகள் குறித்து விரிவாக அலசுகிறது இன்றைய சிறப்பு பார்வை. மறந்து வெறித்துக் கொண்டிருக்கும் கண்கள், கொடுத்த ப்ராஜெக்டை சீக்கிரம் முடிக்க வேண்டுமே என்ற பதற்றம், எத்தனை வேலை செய்தாலும் சொற்பமாகவே கிடைக்கும் ஊதிய உயர்வு, உள்ளுக்குள் ஊமை அழுகையோடு தான் கடந்து கொண்டிருக்கிறது இன்றைய ஐடி ஊழியர்களின் வாழ்க்கை. அதிலும் தொடர்ந்து வழங்கப்படும் இரவு பணிகளில் நிமிட தூக்கத்துக்கும் வழியில்லாமல் வீட்டில் பகல் தூக்கமும் பாதிக்கப்பட்டு மன அழுத்தத்தில் பலர் தவிப்பதுதான் பெரும் அவலம். தூக்கம் இல்லைன்னா சரியா பசிக்காது. அடுத்த நாள் என்ன ஃபுட் எடுத்துக்கிறோம்னா ஹெல்தி ஃபுட் இல்லை, ஜங்க் ஃபுட்டு, அது ப்ராப்பர் டைமிங் இல்லை. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இது மனதுக்கும் பாதிப்படைகிறது. அப்போ மன ரீதியாகவும் அவங்களுக்கு என்ன செடன்டரி ஒர்க், ஒன்றும் தெரியாத இனம் புரியாத காரணத்தினால ஒரு டல் அடிச்சிட்டு இருப்பாங்க, ஒரு மாதிரி ஐசோலேட்டடாக இருப்பாங்க. அப்போ யாருமே தன்னுடைய உணர்வை பகிர்ந்துக்கிறதுக்கு யாரும் இல்லைங்கிறப்ப மைண்டு டிஸ்டர்ப் ஆகி இட் லீட்ஸ் டு டிப்ரெஷன். 80களில் அவதரித்து 90களில் வேகமாக வளர்ந்து 2000 ஆண்டின் துவக்கத்தில் சரிவை சந்தித்து மீண்டெழுந்த இந்த ஐடி துறையில் இன்று ஊழியர்களின் நிலையில் மட்டும் பரிதாப பின்னடைவு. எந்த நேரமும் வேலை பறிக்கப்படலாம் என்ற பதற்ற உணர்வுடன் தான் பலர் அலுவலகத்திற்குள் அன்றாடம் கால் வைக்கிறார்கள் என்பதுதான் கொடுமை. ஒர்க்ல கண்டிப்பா இது இருக்கு அப்படின்றது இல்லாம நிரந்தரம் இல்லாம எப்போ வேணாலும் நம்மள வெளியே அமைச்சிடுறாங்க. அதுதான் இப்ப அதுல பெரிய டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. எப்போ வேலை போகும் போகாது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஹவு லாங் இட் இஸ் சேஃப் அப்படிங்கிறது தெரியாது. எந்த அவசரத்துக்கும் விடுப்பு கிடையாது. 3 மாதங்களுக்கு ஒரு முறை பணிகளின் தரம் குறித்து ஆய்வு என்ற பெயரில் உருவாக்கப்படும் அச்சம், வேலையை விட்டு சென்றவர்களின் வேலையையும் சேர்த்து பார்க்க வேண்டிய கட்டாயம் என உள்ளுக்குள் குமரிக்கொண்டே நகர்கிறது ஐடி ஊழியர்களின் வாழ்க்கை. படித்த படிப்புக்கே வருமானமின்றி தவிப்பவர்களை திறன் மேம்பாடு என்ற பெயரில் கூடுதலாக படிக்க சொல்வதுதான் வேதனையான வேடிக்கை. அவங்க 8 hours ஜாப் நம்ம செலக்ட் பண்ணிட்டு போனாலும் அங்க 8 hours நமக்கு ஜாப் கிடையாது. 12 hours மேல தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம உடல் உழைப்பு வேஸ்ட், அதுக்கேற்ற சம்பளம் நமக்கு கிடையாது. எக்ஸ்ட்ரா இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க, அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்து விட்டுருவாங்க. அதுக்கு நம்ம தான் அமௌண்ட் தர வேண்டியிருக்கு. ஐடி நிறுவன பெண் ஊழியர்களின் நிலையோ இன்னும் பரிதாபம். யாரோ சில பெண் ஊழியர்களின் தகாத செயல்களால் ஒட்டுமொத்த சமுதாயமும் தன்னையும் அதே போல் பார்ப்பதை சகிக்க வேண்டிய அவஸ்தை ஒரு புறம் என்றால், அலுவலகம் வந்து செல்ல அனுப்பப்படும் கேப்ஸ் என்ற வாடகை கார்களில் பயத்தை மறைத்தபடி பயணம் செய்வது மற்றொரு கொடுமை. அலுவலகத்தின் நெருக்கடியும் இவற்றோடு ஒன்று சேர குடும்பத்தை கூட கவனிக்க வழியின்றி தவித்துத்தான் போய்விடுகிறார்கள் அவர்கள். வேலைக்கு வர்றதுனால குழந்தைங்களை மிஸ் பண்றோம். நாங்க வீட்டுல குழந்தைங்க எங்களை மிஸ் பண்றாங்க. எப்ப வீட்டுக்கு வருவோம்னு சொல்லிட்டு குழந்தைங்க எதிர்பார்ப்பாங்க. நான் வீட்டுக்கு போனா அப்படியே குழந்தைங்க அப்படியே கட்டி பிடிச்சுக்குவாங்க, இப்ப அம்மா வந்துட்டீங்க அப்படின்னுட்டு. ஆனா அதுவும் நான் லேட்டா போனேன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு சாப்பாடு அவங்களுக்கு லேட் ஆகும், ஹோம்ஒர்க் பண்ண லேட் ஆகும். அன்னைக்கு ஹோம்ஒர்க்கே அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க குழந்தைங்க. பணம் கொட்டிய நாட்களில் சொகுசு வாழ்க்கைக்கு பழகிய ஐடி தம்பதிகள் பலர் இன்றைய அதிரடி ஊதிய குறைப்பால் தடுமாறி யார் பெரியவர் என்ற போதையில் சிக்கி விவாகரத்து வரை செல்வதாக கூறுகிறார்கள் மனநல மருத்துவர்கள். மிதமிஞ்சிய போதை பழக்க வழக்கங்களால் பல ஐடி ஊழியர்களின் குழந்தை பெறும் திறனும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் அதிர வைக்கின்றனர். செடன்டரி ஒர்க்கில் இருக்கிறப்போ ஆஃப்டர் மேரேஜ் இந்த ஃபுட்டெல்லாம் ஒபேசிட்டினால வரக்கூடியது என்ன, இன்ஃபர்டிலிட்டி, இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி நிறைய அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வருது. இதே நாங்கள் எங்கள் ஃபேமிலி கோர்ட்டில் நாங்கள் ஒரு 6-7 வருஷமாக பார்க்குறோம். நிறைய ஃபேமிலிக்கு ஒரு டைவர்ஸ்க்கு வர்றாங்க.
சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புள்ளியியல் விவரம் சொல்லுது கோயம்புத்தூர்ல மட்டுமே ஒரு 3000 4000 கேஸ் வந்து பெண்டிங்காக இருக்குது. இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பார்த்தா 95% எல்லாம் they are from IT field. குறைந்த ஊதியத்தில் தவித்துக் கொண்டிருக்கும் ஐடி ஊழியர்களை விட அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் படிக்கும் போதே கேம்பஸ் இன்டர்வியூ எனப்படும் வளாக நேர்காணலில் பிரபல நிறுவனங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள்தான். படித்து முடிந்ததும் கிடைத்த வேலையிலும் சேராமல் வேறு வேலைக்கும் செல்ல முடியாமல் அவர்கள் படும் வேதனைகள் வார்த்தைகளில் அடங்காதது. கம்பெனியில செலக்ட் ஆயிட்டா நமக்கு வந்து வேலை உறுதியாகிவிடும் என்ற நிலைமையில இருந்தது. இப்பொழுது அந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு. இப்போ என்ன கம்பெனியில் செலக்ட் பண்ணவங்க கூட 1 வருஷம் 1.5 வருஷம் அவங்கள வைத்திருக்காங்க. அது வந்து மன ரீதியாக அவங்கள ரொம்ப பாதிப்படைய வைத்திருக்கிறது. சில பேர் கூட இந்த கம்பெனியை விட்டு வேற கம்பெனிக்கு போக முடியாத அளவுக்கு கூட அவங்க அதிலேயே 2-3 வருடங்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க. பிரபலமான 12 ஐடி நிறுவனங்கள் வேலைக்கு ஆட்கள் எடுப்பதை நிறுத்தியுள்ளன. பல நிறுவனங்களில் கடுமையான ஊதிய வெட்டு அமலாகியுள்ளது. போனஸ் நிறுத்தப்பட்டுள்ளன. பல சலுகைகள் பறிக்கப்பட்டுள்ளன. சொற்ப சம்பளத்தில் தான் வேலை. வேறு வழியின்றி படிக்க வைத்த பெற்றோரே பிள்ளைகள் வேலைக்கு சேர்ந்த பின்பும் பணம் கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டிய நிலைமை. முதல்ல பார்த்தா 40-50 எல்லாம் சர்வசாதாரணமா சம்பளம் இருந்தது பிகினர்ஸுக்கு. இப்ப பார்த்தா 10-15 இந்த மாதிரி இருக்கிறதுனால ஐடி படிக்க வைக்கிறதுல அவ்வளவு ஒரு லாபகரமா இல்ல ஒரு பையனுக்கே அதாவது பசங்களுக்கே வந்து பெனிஃபிஷியலா இருக்கிற மாதிரி தோணல. இப்ப நேச்சுரலி பார்த்தா இந்த இன்சஃபிஷியன்ட் இந்த சம்பளம் பத்தாதனால நாங்க வந்து எங்க அவங்களுக்கு அனுப்பிவிட வேண்டியதா இருக்கு செலவுக்கு. இயற்கைக்கு முரணாக அதிவேகமாக வளர்ச்சி அடைந்த ஐடி தொழில்துறை இன்று தேக்கத்தில் சிக்கி இருப்பதாகவே துறை வல்லுநர்கள் வாதம் செய்கிறார்கள். ஆனால் இது தேக்கமல்ல, நின்று போனதன் அடையாளம். எதிர்கால வாய்ப்பு குறைவு என்பவர்களும் இருக்கிறார்கள். ஐடி நிறுவன ஊழியராக இருப்பதை விட சொந்த தொழிலே மேல் என்பது அவர்கள் வாதம். எங்க சர்க்கிள்ல வந்து சேலரி வந்து ரொம்ப பேக்கேஜ் ரொம்ப கம்மி. அந்த பேக்கேஜை வச்சு எங்களால ஃபேமிலி ரன் பண்ண முடியாது. அங்க போய் எங்களால சுச்சுவேஷன் அங்க இருக்கவும் முடியாது. அந்த பர்டிகுலர் ஃபீல்டுல எனக்கு இருக்குங்கிற நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. அதனால நான் ஐடி ஃபீல்ட விட்டுட்டு நான் என்னோட மெடிக்கல் ரெப்பான வேலை பார்த்துட்டு இருக்கேன். 2010ஆம் ஆண்டு 19% இருந்த அவுட் சோர்சிங் துறை வருவாய் இன்று 10%. ஐடி ஊழியர்கள் சேர்க்கை 2,50,000 இருந்து 2 லட்சமாகவும் குறைந்திருப்பதாக கூறுகிறது ஒரு புள்ளி விவரம். நிச்சயமாக இது ஒரு அதிரடி மாற்றம் தான். செயற்கை பனித்துளி ஒட்டிய பிளாஸ்டிக் ரோஜாக்களுக்கு வாசம் இருப்பதில்லை. ஆனால் அவற்றின் வாட்டமும் வெளியே தெரிவதில்லை. ஐடி நிறுவன ஊழியர்களின் இன்றைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அப்படித்தான். சன் செய்திகளுக்காக திருமேனி சரவணன்.